ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஹேமர் அப்படிங்கிற மானோவோட 7வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த உல்ஃபு கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் அவங்க கேங்கில் வேலை செஞ்ச உமன்ஸ் அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு, இந்த காசை வச்சு நீங்கள் கிரைமோ இல்லை லாடு கிட்ட சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா என்னோட பீஸ்ட் உங்க எல்லாத்தையும் கொன்னுரும் அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த பிலிப்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க லாட பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பான். நம்ம ஹீரோ அங்க போயிட்டு என்னது இவனா இந்த சிட்டி லார்ட் அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் ஒரு நைட் மாதிரி இந்த பிலிப் சிட்டியோட ரூலர் என்னோட ஹம்பிள் கிரீட்டிங்ஸை ஏத்துக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லாடும் இந்த மாதிரி குட் மேனர்ஸை நீ எங்க இருந்து கத்துட்ட அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் மை லாட நான் ப்ராப்பரா கிரீட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். அந்த லாடும் நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு நைட் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறான். இவன் தான் பேரன் டைமன், இந்த பிலிப்ஸ் டிஸ்ட்ரிக்டோட லார்டு. நாம இவனை லார்டு அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோவும் என்னது இவனா என்ன வெளியே அனுப்பணும், என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்க சேம் லாடா இவன். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருந்தான். ஆனா இவன் இந்த டைம் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நடக்குது. இவன் என்னதான் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருந்தாலும் இவன் ஒரு லாடு தான். அது மட்டும் இல்லாம இவன் நோபல் அப்படிங்கிறது மாற போறது இல்ல. இவன் ரொம்பவே இல்லீகல் வேலை பண்ணதுனால டியூக் வேலண்டினா கிட்ட நான் இவனை அனுப்பிச்சு வச்சேன். அதோட இவன் கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த டைம் இவனை நானே கவனிச்சிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லாடும் டே சைல்டு நீ சார் கெரேனோட எனக்கு நல்லாவே கிரீட்டிங்ஸ் பண்ற. நம்ம ஹீரோ எந்திரிச்சு நான் என் மாஸ்டர் ஸ்வாட விட நல்லா அவருக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னா நானும் என் மாஸ்டரோட ஸ்வாடா வரதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த லீடரும் ஓ நீயும் என்னோட ஸ்வாட் ஆகணுமா அப்படின்னா கமாண்டர் தான் உன்னோட காம்படிஷன். இந்த சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருக்கா? ஆனா என்ன இருந்தாலும் நீ ஒரு சைல்டு மட்டும்தான். நீ கண்டிப்பா உன்னோட வெயின்ஸ்ல ட்ரக் அப்புறம் எல்ஃபோட பிளட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் லார்டு கண்டிப்பா நான் எதுவும் எடுக்கல, அப்புறம் எனக்கு 13 வயசு ஆகுது அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் என்னது 13 வயசு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லார்டும் ஓ அப்படியா, சரி எதா இருந்தா என்ன, ஆனா நீ எனக்கு வர ஃபண்டு மேல கைய வச்சிருக்க. நீ உண்மையிலேயே என்னோட ஸ்வாடா இருக்குன்னு விரும்புறியா அப்படின்னா இதை எதுக்குடா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் மை லார்டு இதை நான் உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னது எனக்காகவா, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கலான்னு ட்ரை பண்றியாட்டுங்குது. ஆனா இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே உனக்கு என்ன தெரியல, நீ வெறும் சின்ன பையன் மட்டும்தான் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு மை லார்டு எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க, இவனோட கதையை நான் இங்கேயே முடிச்சிடறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு அந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டீங்களா, டியூக் வேலண்டினா நம்மளோட நாட்டுல என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ புது கதையை கட்டி விடுறான். அந்த கமாண்டரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், லேடி வேலண்டினா இதுக்கு முன்னாடி இந்த எஸ்டேட்டை பார்த்தாங்க. இதை நான் அந்த மக்கள்கிட்ட எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய ப்ராப்ளமே வராம தடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்காக கண்டிப்பா என் லார்டு கிட்ட இருந்து எனக்கு அப்ரிஷியேட் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த முட்டா பையன் இது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை அப்படிங்கிறான். அந்த லார்டும் இவன் சொன்னதை நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த லேடி வேலண்டியா இங்க அவங்களோட ஏஜ் செரிமனி அட்டெண்ட் பண்ண தான் வந்தாங்க அப்படின்னா இதையும் ஒருவேளை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கமாண்டரும் லார்டு இவன் சொல்றது கேட்காதீங்க, லேடி வேலண்டினாவுக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க, எதுக்காக அவங்க யாரும் வராம லேடி வேலண்டினா மட்டும் தனியா வந்திருக்க போறாங்க, இவன் சொல்றது பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த லார்டும் டே கரேன் எனக்கே புத்தி சொல்றியா, இதுல நீ தலையிடாதரா அப்படின்னு அவனை முறைக்கிறான். அந்த கமாண்டரும் என்ன மன்னிச்சிருங்க லார்டு அப்படிங்கிறான். அந்த லார்டும் சரி ஓகே நீ சொல்றது உண்மையா இருந்தா பரவாயில்லாம், இதை என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா இந்த மாதிரி ரஃப்பான மெத்தடை தேர்ந்தெடுக்காம இருந்தா பரவாயில்லாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ லார்டு அப்படிங்கிறான். அந்த லார்டும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் செக் பண்ணணும், நீ ஒரு உல்ஃபோட ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட்டன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா, அந்த ஸ்பிரிட்டை நீ அந்த உல்ஃப் கிட்ட இருந்தா திருடுனா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஊலாங்கும் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வரான். நம்ம ஹீரோவும் ஊலாங் என்ன பாக்குறான்னு பார்த்தா அந்த லார்டோட ஹார்ட்டை தான் பாக்குறான். அதை சுத்தி ஏதோ டார்க் எனர்ஜி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது டீமானிக் எனர்ஜியா அப்படின்னா இந்த பைத்தியக்காரன் இவன் ஒரு டார்க் மேஜா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டீமான் சொன்னோம் நார்மலாலாம் ஹியூமனுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை தரமாட்டாங்க, இவங்கிட்ட 2 சர்க்கிள் டார்க் எனர்ஜி இருக்கு அப்படின்னா இவன் 1000 பேத்தோட டெட் பாடிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கானா. இதனாலதான் என்னோட சிஸ்டர் செத்து போயிருந்தாலும் அவளோட டெட் பாடி எடுத்துட்டு போறதுக்கு 2 பேர் ட்ரை பண்ணானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த உல்ஃப் கேங்ல இருந்த பிரதர்ஸ் 2 பேரும் மானா யூசரோட பாடி ரொம்ப விலைக்கு போவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க. அப்படின்னா இவன் டெட் பாடி
பாடிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா அந்த உல்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண டார்க் மெஜிஷியன் தான் இவனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாரா நீங்கெல்லாம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லார்டும் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் நீ பொறுப்பெடுத்துக்கிறியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறான். அந்த லார்டும் கரீன் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் எஸ் லார்டு அப்படின்ட்டு அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல இது நல்லதுக்கு இல்ல, என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனுக்கு 2 பேத்தையும் என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு ஊலாங்க சமன் பண்றான். நம்ம ஊலாங்க வந்து கத்துது. அந்த கமாண்டரும் இதுதான் அந்த உல்ஃப் ஸ்பிரிட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லார்டும் ஓ அப்படின்னா உண்மையிலேயே நீ இந்த ஸ்பிரிட்டுக்கு இப்ப ஓனர் ஆயிட்டியா, ஏன்டா எல்லாரும் என் பிளான கெடுக்கிறதுக்கே வருவீங்க, அந்த உல்ஃபை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதாட்டங்குது, அவன் செத்ததே பரவாயில்ல அப்படின்ட்டு இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டை மாத்த வேண்டியதுதான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டெஸ்ட் சப்ஜெக்டா, இந்த உல்ஃபை யூஸ் பண்ணி என்ன ஏதோ பண்ண பாக்குறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அந்த லார்டும் கரேன் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அந்த கமாண்டரும் லார்டு இவன் சீக்கிரமாவே செகண்ட் ஸ்டேஜ் ரீச் பண்ணிடுவான் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் இவன் ஆல்ரெடி ஒரு நைட்டோட லெவலை ரீச் பண்ணிட்டானா அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் ஆமா லார்டு, அப்புறம் இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் பெருசா இல்ல, இவன் பிறக்கும் போதே மானாவோட பிறந்திருக்கணும், இவன் ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறான். அந்த லார்டும் உண்மையாவா அப்படின்ட்டு இவன் வந்து இவனோட சாவுல இருக்கும் போது அவேக்கன் ஆயிருக்கான். அப்புறம் இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு மானாவும் லீக் ஆக கிடையாது. அது மட்டும் இல்லாம இவனோட மானா சர்க்கிளும் கம்ப்ளீட்டா ஸ்டேபிளா இருக்கு. இவன் ஏதாவது ஒரு சீக்ரெட் growth டெக்னிக் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றான். அந்த லார்டும் சைல்டு என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் சொன்னது எல்லாமே ஒரு அசம்ஷன் மட்டும்தான், அப்புறம் இந்த சீக்ரெட் growth டெக்னிக்கை நானே தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு இவனுக்கு தெரியாது, அதனால இதை என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு டீச் பண்ணாங்க அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இந்த பிரீத்திங் டெக்னிக் நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே தெரியும், ஆனா நான் இப்ப ரீசெண்டா தான் ஸ்ட்ராங் ஆனேன், இப்பதான் என்னோட சீக்ரெட் டெக்னிக் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னடா சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகத்திலேயே பாக்குறான். நம்ம ஹீரோவும் இவன் நான் சொல்றத உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா என்னோட நல்ல நேரம் என்னன்னா இவனோட எஸ்டேட்டுக்குள்ள எந்த ஒரு பீப்புள் வந்தாலும் உள்ள விட்டுருவான், அதனால இவங்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, என்னோட ஐடென்டிட்டியும் வெரிஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டு லார்டு நான் சொல்றத நம்புங்க இதுதான் உண்மை, அதுக்கான ப்ரூஃபா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்பா சாமி இவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் சரி ஓகே இனிமே நீ எனக்காக வேலை செய்ய போற அப்படின்னு இவன் ஏதோ புதுசா பிளான் போடுறான். நம்ம ஹீரோவும் லார்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு எனக்கு புரியல அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ அந்த உல்ஃபை கில் பண்ணி எனக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுத்திட்ட, சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது மன்னிச்சு விடுறானா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த உல்ஃப் ஏதோ ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணான்ல, இந்த லார்டும் ஏதோ ஒரு குரூப்ல இருப்பான் நடக்குது, இவனுங்க கூட கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் டார்க் மெஜிஷியன் இருக்கணும், அவனுங்க என்ன பிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கிறான். அந்த லார்டும் ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற, நீ தானே இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்வாடா இருக்கணும்னு சொன்ன, இது ஒரு நல்ல டீல் தானே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நான் உங்களோட ஆர்டர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன், நான் உங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்டா அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஆமா கரெக்ட், நீ முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மேனர்ஸோட நடந்துக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, இன்னும் 3 நாள்ல அந்த டியூக் வேலண்டினா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இங்க நடக்கிறத கண்டுபிடிச்ச உடனே அவரோட டிசிப்ளினரி ஆர்மியை ரெடி பண்ணுவாரு, அப்புறம் அவங்க எல்லாரும் 10 நாள்ல இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டை ரீச் பண்ணிடுவாங்க, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அரை மாசம் இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த லார்டோட கெஸ்ட் எப்போ வருவாங்கன்னு தெரியல, சரி இவங்கிட்டயே கேட்போம் அப்படின்ட்டு லார்டு நம்மளோட கெஸ்ட் எப்போ வருவாங்க அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னது கெஸ்டா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இல்ல லார்டு அது வந்து நான் இங்க வரத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இன்னும் கொஞ்சம் மேனர்ஸை கத்துப்பேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஓ அப்படியா சரி ஓகே அவங்க இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க, என்ன நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இன்னும் ஒரு வாரமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். கைஸ் நேத்து 3 வீடியோ போறேன்னு சொல்லியிருந்தேன், சாரி கைஸ் என்னால போட முடியல, அப்புறம் எப்பவும் போல இந்த வீடியோவுக்கும் ஒரு 500 லைக் போட்டுருங்க, அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.